ஹலோ கைஸ், வெல்கம் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, சித்திரை மாதம் ஊரில் திருவிழாவுக்கு போயிருந்தப்போ குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம். வேன் மாதிரி வச்சு தான் வந்து கிளம்பியிருந்தோம் கோயிலுக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் கிளம்பணும். ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும்னு சொல்லி வீக்லி ஒன்ஸாக இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலை பற்றி வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ எண்டு வரையும் வந்து பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான கோவில் இது. லக்ஷ்மி நரசிம்மரோட கோவில். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோவில் தரிசனம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. போகிற வழி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீதி எல்லா நாளுமே வந்து தேவர்கள் வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற வந்து அங்கே போட்டிருந்துச்சு. தெலுங்குல நிறைய வேர்ட்ஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயில். சாட்டர்டே ரொம்பவே க்ரௌடாகவும் இருக்கும். எங்களோட குலதெய்வ கோவில் இது. மாலைக்கொண்டான்ற ஊரில் இருக்குது. மலையாத்திரி லக்ஷ்மி நரசிம்மர் அவ்வளோ அழகாக இருப்பார். பார்க்கும்போதே வந்து நமக்கு அப்படியே கண்ணில் டீயர்ஸ் நிற்கும், தண்ணி அந்தளவு அவ்வளோ சூப்பராக இருப்பார். ஸோ நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து இது கோவில் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போய்ட்டு மலை ஏறுவாங்க. போயிட்டு நம்ம உள்ளே போகும்போது நல்ல மோர் சூப்பராக இருந்துச்சு. நான் மோரே குடிக்க மாட்டேன். அந்த மோர் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெயிலுக்கு கொஞ்சம் காரமாக காட்டாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஸ்பெஷல் அன்னதானம் தான். அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். நம்ம எதிர்பார்க்குற ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் எல்லாருமே அன்னதானம் ஃபஸ்ட் டேபிள் போட்டு சர்வ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி சர்வ் பண்ணுறாங்க. அன்னதானம் எல்லாமே முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக தான் உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பசு மாடு இருக்கும்ல, அவங்கள வந்து கும்பிட்டுட்டு இப்போ நான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து முதல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோவிலாக வச்சு கல் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மலைக்கு மேலே கட்டினது தான் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். ஃபஸ்ட் லக்ஷ்மி நரசிம்மராக வழிபட்டுட்டு இருந்தது வந்து இந்த இடம், இந்த செட்டப்பில் தான் வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. எப்போ போனாலுமே அங்கே போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இந்த வாட்டியுமே வந்து பண்ணோம். பட் ஐயர் இருப்பாங்க. இந்த வாட்டி ஐயர் இல்லை, நம்ம கொஞ்சம் லேட்டாக போனதால் வந்து பப்பு எல்லாருமே வந்து அவரே தேங்காய் உடைச்சி சாமிக்கு அந்த மஞ்சள் போடுறது எல்லாமே பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மேலே தான் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினச்சோம். பட் சின்ன மாமனார் வந்து தெலுங்கு ப்ரெஸ்ஸில் இருக்கிறதால வந்து அவங்களுக்கு விஐபி தர்ஷன் இருந்துச்சு. அவர் விஐபி தர்ஷன்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியும் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக க்ரௌடு தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த க்ரௌடில் நம்ம மாட்டலை. இதுக்குள்ளே இறங்கி இது எக்ஸிட். ஆக்சுவலாக விஐபி தர்ஷன் போகிறவங்கள மட்டும்தான் இந்த எக்ஸிட் கேட் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆஃபீஸ்லேருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இறங்கி போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் மட்டும்தான் இருப்பார். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு தான் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து கும்பிட்றதுக்கு போவோம். இந்த வழியில் உள்ளே போகணும். இந்த ரைட் எடுத்துகிட்டு லெஃப்ட் எடுத்தால் வந்து சுவாமி இருப்பாங்க. ஸோ சாமியுமே பார்த்துட்டு நல்லபடியாக வந்துட்டோம். அப்புறம் இன்னும் மேலே ஏறணும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் நடந்தால் வந்து இன்னும் நல்ல மேலே ஏறி போகணும். ஒரு சின்ன பாறை கேப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஏறி நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலில் ஈஸியாக பார்த்துட முடியாது. இந்த லைன் நிற்கிறத பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் ஒருத்தர் க்ராஸாக தான் போக முடியும். அந்த மாதிரி தான் வந்து வழி. அதனால தான் இவ்வளோ பெரிய லைன் நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க. ஸோ அம்பாலோடு வந்து நரசிம்மரை தரிசிக்க முடியும். அவங்க மடியில் உட்காந்துருப்பாங்க. தம்ப்நெயிலில் நான் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சுவாமி தான் இருக்கிறது இங்கே மேலே. உங்களுக்கு வழி தெரியுதா? குட்டியோண்டு கேப்பு. அதில் சைடில் வரணும் நம்ம. அப்படி வந்தால் தான் வந்து வழி. ஆனால் அவ்வளோ மூச்சு வாங்குவோம். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். நல்லா காற்று வரும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும் இங்கே எப்போ வந்தாலுமே வந்து எங்களுக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வந்து
நின்று வேடிக்கைலாமே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து அங்கே உங்களுக்கு ஸ்டார்டிங் தெரிறதில்ல, அங்கே இருந்தால் வந்து நடந்து இப்போ மேலே வந்திருக்கோம் நம்ம இவ்வளோ தூரம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரும்போது வந்து தெரியாது. நான் போயிட்டு அந்த க்யூலேயுமே சாமி பார்க்குறதுக்கு நின்றுட்டோம். அங்கேருந்து சாமி பார்த்தா கொஞ்சம் நல்லா மேலேயுமே ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் நல்லா நிதானமாக நின்று சாமி பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு, மலையில் நடுவில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மலைக்கு நடுவில் இந்த சுவாமி மரம் இருக்குது. அங்கேயுமே வழிபட்டுட்டு வந்து ஸ்டெப்ஸு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மலைக்கு நடுவில் இருக்கிற இடம் இது. ரொம்ப சேஃபாக தான் நம்ம இங்கே இருக்கணும். இங்கே நிறைய வந்து ஆஞ்சநேயர் இருப்பாங்க, மங்கி வந்து குட்டி குழந்தைய வந்து பிடிச்சிட்டு இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் எப்படி எங்கன்னா போனால் எதனா வாங்கி கொடுக்கணும்னு அடம் பிடிப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம பசங்களும். ஸோ வந்து ஜேசிபியை பார்த்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் வந்து அது வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா அதையுமே வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்து அவன் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே வந்து ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா சுவாமி தரிசனம் பண்ணியிருந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு வேன்லேயுமே ஏறிட்டோம். நம்ம லஞ்சம் முடிச்சதால் வந்து ஈவினிங் பசி எடுக்கல, ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. போகிற வழியில் வந்து புனுகுலு வந்து இங்கே ஆந்திரா ஃபேமஸ். அதையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிவிட்டு வண்டியில் ஏறிட்டோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த கோயில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், ரொம்ப நல்ல கோவிலும் கூட. எங்களுக்கு ஃபேவரட் வந்து ரொம்ப பிடிக்கும் குலதெய்வ கோவில்ன்றதால. ஓகே கைஸ், இந்த வீடியோ எண்ட் வரையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.